பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தொடங்கி ஜெபம் பண்ணி இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக, நம்ம குடும்பமாக இருக்கிற இடங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டின இந்த தயவுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை தொடங்குவோம். அன்பு தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் தகப்பனே, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் சபையாராய் ஒன்றிணைந்து இந்த லாக்டவுன் டைமில் தகப்பனே உம்மை உயர்த்துவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் கர்த்தர்கள் வைத்த மகாபெரிய இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசம் முழுவதும் ஒரு பெரிய பயங்கரங்கள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை இவ்வளோ நாள் பத்திரமா நீங்கள் பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, நாங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் கர்த்தரை துதிக்கும்படியாக, அந்த பரலோகத்தின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர்கள் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நடத்தி தரும்படியாய், நீர் எங்கள் மத்தியில் இடைபடும்படியாய், ஆண்டவரே கூடி இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உம்முடைய ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர்களோடு இடைபட்டு கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வீடுகளே இணைந்திருந்தாலும் இந்த லாக்டவுன் டைமில் தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒரு மிகப்பெரிய தயவென்றே சொல்ல முடியும். இந்த முழு உலகமும், இந்த முழு தேசமும் ஒரு பெரிய தத்தளிப்புக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருப்பான் என்று சொன்னால் தேவனுடைய மகாபெரிய சுத்த கிருபை என்று சொல்ல முடியும். என்று சொன்னால் நியூஸில், செய்தித்தாளில் வருகின்ற செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் தேசம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒரு பிரச்சனை இல்லாதபடி, ஒரு பங்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால் தேவனுடைய மகாபெரிய கிருபை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நாம் வாழ்நாளெல்லாம் அவரை பாடுவோம் என்ற பாடலை ஆன்லைனில் இணைந்திருந்தாலும் எங்களோடு கூட இணைந்து வீடுகளில் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கரங்களை தட்டி தேவனை ஆராதித்து வீடுகளில் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசு பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர்,
பெரியவர், என் இயேசு பரிசுத்த. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கியதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு என் இயேசு பரிசுத்த. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லாரோடைய கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனை நேரத்தில் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் பாதுகாப்பு. என்னதான் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணாலும், என்ன சானிடைசர் யூஸ் பண்ணாலும், எத்தனை பாதுகாப்பு அவசங்களோடு கூட நம்ம வெளியே போனாலும் வந்தாலும் வாதை நம்முடைய வீட்டுக்குள் உள்ளே நுழையாகாமல் இருக்குமே. ஆனால் தேவனுடைய இரக்கம் மாத்திரமே, அவருடைய கிருபை இல்லாமல் இந்த நாட்கள் நம்மளை வாழவே முடியாது. அவரை சார்ந்திருக்கிறவளை மாத்திரம் கர்த்தர் தம்முடைய தீங்கு நாளில் அப்படியே கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அவருடைய கண்மலை வெடிப்புக்குள் நம்மளை பாதுகாக்கிற தேவனை நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? என்
இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாலுமே இந்த நாளில் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போனாலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிற விதமும் நம்ம நடத்துகிற விதமும் மிக ஆச்சரியமாய் காணப்படுகிறது. தேவன் நம்மளை பாதுகாத்த நமக்கே தெரியாமல் நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்போடு அபசங்களோடு நம்ம வெளியே போனாலும் வந்தாலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த நாட்களில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய அவருடைய பிரசன்னத்தினாலே மூடி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான சத்தியமாய் காணப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் அந்த புஸ்தகத்தை வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாதினாலே நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதும் வேறுமான புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யோவான் பத்மு தீவிலே தரிசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கும் இந்த புஸ்தகத்தை மூடுவதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறானா, அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரையை உடைக்கவும் அதிகாரம் படைத்தவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு என்று சொன்னாராம். இந்த காலவேளையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இது எப்படி சாத்தியமாகும், இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி கடந்து போக முடியும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு அன்றைக்கு யோவான் ஒரு கேள்வியோடு கூட இந்த புஸ்தகத்தை யார் திறப்பாங்க, இந்த புஸ்தகத்தின் முத்திரை யார் உடைப்பாங்க, இந்த புஸ்தகத்தை திறப்பதுக்கு யாருமே இல்லையா என்று அன்றைக்கு யோவான் அழுது கொண்டது போல இந்த ஆராத நேரத்தில் ஏதோ ஒரு கேள்வியோடு கூட நீங்களும் நானும் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த புஸ்தகத்தின் முத்திரை உடைக்கவும் அதிகாரம் படைத்த யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துடைய புஸ்தகத்தின் தலையெழுத்தை மாற்றும்படியாக நம்முடைய உலகத்துடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவதற்கு அதிகாரம் படைத்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலை பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். இடையில பாடலில் நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த நாட்களில் அவரே நம்மளை சுமக்கிறவராகும், அவரே நம்ம நடத்துகிறவரும் ஆகும். இந்த புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் அதிகாரம் படைத்த இயேசு இந்த நாளில் உங்க புஸ்தகத்தை, வாழ்க்கையின் புஸ்தகத்தை திறக்க முடியலையா, உங்க முத்திரை இன்னும் உடைக்க முடியலையா, ஏதோ ஒரு முத்திரை உங்களை ரொம்ப பாண்ட் பண்ணி வச்சிருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு ராஜா அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த புஸ்தகத்தை உடைக்கவும் அதிகாரம் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எல்லா கைகளை தட்டி இருக்கிறாங்கள. யூதா கோத்திரத்தின் சிங்கம் புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் அதிகாரம் படைத்த இயேசு உங்கள் வீட்டின் நடுவிலே, எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்.
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு யோவான் அப்படிதான் அழுகிறார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாதனாலே நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லுகிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் முத்திரை போட்டு
உடைக்க முடியாத ஏதோ ஒரு முத்திரை, கடன் என்கிற முத்திரை, வாழ்க்கையில பலவீனம் என்கிற முத்திரை, ஏதோ ஒரு முத்திரை. அன்னைக்கு யோவான் அழுகிற, ஐயோ இந்த முத்திரையை உடைப்பதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? நான் மிகவும் அழுதேன். அதை போல அந்த நேரத்தில் ஒரு தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான் யோவானை பார்த்து, கலங்காதே, பயப்படாதே, அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரை உடைக்கவும் யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஏதோ ஒரு முத்திரையினாலே போட்டப்பட்ட மூடப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். குடும்பத்தில், தொழில்கள், வியாபாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு முத்திரை உன்னை போட்டு பான் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த முத்திரை உடைப்பதற்கு யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் வனாந்தரமான சூழ்நிலை தான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், குழந்தைகளுக்கு என்ன செய்வோம், எதிர்காலம் என்னது என்றுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விசுவாசம், இந்த முத்திரை உடைப்பதற்கு இயேசுவால முடியும். இந்த பூமி முழுதும் நிறைந்திருக்கிற இந்த கொரோனா என்கிற முத்திரையை உடைப்பதற்கு எந்த டாக்டர்ஸ்னால முடியாது, எந்த சயின்டிஸ்ட்னால முடியாது, எந்த கவர்மெண்ட்னால முடியாது. ஆனால் இந்த கொரோனா என்கிற முத்திரையை உடைப்பதற்கு யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு ராஜாவால மாத்திரம் முடியும். ஆனால் எதற்கும் நீங்க பயப்படாதபடி ஒரு சின்ன கோரஸை மாத்திரம் பாடி ஆராதனைக்குள்ள ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே ஆராதிப்பேன் தெரிந்த பாடல் தான். நாம் ஒரு சில நிமிஷங்களை மாத்திரம் தேவனை ஆராதித்து நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கைகளை தட்டி வீட்டில் நிறைந்த ஆண்டவரை ஆண்டவரை பாடி நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம் மகிழ்ந்து பாடி ஆராதிப்போமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 வந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி
அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், அவர் வரும் அறியாரே. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே கழிந்து களி கூறட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உராமாமன சந்தரகமன ரதியந்தரகரமமமம ரிமம துடமனமன சந்தரகரபலரதனரகமமமம உரகபபபதரகரமன. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு நிலக்கால்கள் மேல பூசப்படுவதாக. அன்றைக்கு தகப்பனே பஸ்காவின் ஆட்டுக்குட்டின் ரத்தம் நிலக்காலிலே பூசப்பட்ட பொழுது வாதை உள்ளே நுழையாதபடி கர்த்தர் பாதுகாத்தது போல இந்த நாளிலே ஆராதிக்கிற எங்கள் வீடுகள் மேலே அப்பா தகப்பனே ரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. யோவானை போல இந்த காலவேளையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? யோவானை போல என் முத்திரை யார் உடைக்க முடியும்? என் சூழ்நிலை இனி யார் என்னை விடுவிக்க முடியும்? ஐயோ, அந்த முத்திரையினால மூடப்பட்ட நிலைமையில வெளிவர முடியாத தவித்துக் கொண்டிருக்கிறனே. இந்த முத்திரை யார் உடைக்க முடியும்? இந்த புஸ்தகத்தை திறக்கவும் இந்த முத்திரையை உடைக்கவும் யார்னால கூடும் என்று சொல்லி யோவான் அழுதுகிறது போல, அழுது கொண்டிருக்கிற யோவானை பார்த்து தூதன் சொல்லுகிறது போல, நீ அழ வேண்டாம். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ எதை குறித்தும் அழ வேண்டாம், எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம், எதை குறித்து நீ புலம்ப வேண்டாம். இந்த முத்திரையை உடைக்கவும் இந்த முத்திரையை திறக்கவும் அதிகாரம் படைத்த நம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலை விட்டு நம்ம கடந்து போக தான் போகிறோம். இந்த காரியங்களை விட்டு கடந்து போகிறோம். கர்த்தர் உங்களை போஷிக்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்க, உங்களை நடத்திட, உங்களை தேவைகளை அறிந்து உங்களுக்காக காரியத்தை நடப்பிட யூதா கோத்திரத்தின் சிங்கம் இந்த ஆராதனை நேரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி அர்ப்பணிப்போடு கூட அந்த ஆராதனை முடிக்கலாமா? ஆண்டவரே, உங்க ரத்தம் என்னை தெளிக்கப்படட்டும் என்று சொல்லி உங்க ரத்தத்துக்குள்ளாக எங்களை எங்கள் குடும்பத்தை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என் குடும்ப வைத்திய டாக்டர் நீங்க தான்ப்பா. என்னோட குடும்பத்துக்கெல்லாம் நீங்க தான் டாக்டர், என்னோட குடும்பத்துக்கெல்லாம் வைத்தியர் நீங்க தான். எங்களை பாதுகாக்க, எங்களை சுமக்க நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி எங்களோடு கூட இணைந்து நம்ம பாடலை ஆராதித்து முடிக்க போகிறோம். தேங்க்யூ. புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் யூதா கோத்திரத்தின் சிங்கம் இந்த ஆராதனை நேரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற நீ அழ வேண்டாம். நீ எழுது கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி அழ வேண்டாம். இந்த ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் என் ஆவியானவர் சொல்லுகிற காரியம் நீ அழ வேண்டாம். உனக்காக முத்திரை உடைக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் அதிகாரம் படைத்த என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. சொல்ல முடியுமா? ஓ அல்லேலூயா. இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ எங்களை மறக்கலே, எங்கள் மறவாமல் நினைத்தீரையா. இதுவரைக்கும் உதவினவரே எபினேசர் நீர்தானையா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தகப்பனே,
தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் மறவாதபடி எங்களை பாதுகாப்பு என்று சொன்ன தேவன், இந்த தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் அந்த மரண ஆத்துமா, மரண கன்னிகளுக்கு கர்த்தர் விலக்கி ஆண்டவரே எங்களை வீடுகளை தேடி வந்த வைரஸை, போன வாரத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக என்னோட கூட வந்திருந்தாங்க. ஆனால் அவருக்கு பாசிட்டிவ் இருக்குது எனக்கு தெரியாது. ஒரு வைரஸ் அவருக்கே தெரியாது வந்தது. அந்த வைரஸோடு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவருக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் சொல்கிறாரு, பிரதர் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சான்னு கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிடுச்சு, நான் வீட்டில் தனிமைப்படுத்தி ஹாஸ்பிட்டல் போனேன், ஹாஸ்பிட்டல்லாம் ஃபுல்லாக பெட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் டாக்டரோட அட்வைஸ் கேட்டு நான் வீட்டிலே குவாரண்டைன் பண்ணி தனியாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் நினச்சி பார்த்தா அவரை கார் எடுத்து நான் ஓட்டுனேன், அவரோட கை குலுக்குனேன், எந்த சானிடைசர் போடல, எந்த மாஸ்க் போடல. எங்கள் கூட பக்கத்தில் உட்காந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஊழியத்தின் காரியத்தை குறித்து நிறையா நேரம் பேசி கொண்டிருந்தோம். ஆனால் அடுத்த நாள் அவருக்கு அந்த பாசிட்டிவ் ஆனது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நான் அதிர்ந்து போனேன். ஆண்டவரே, சும்மா மாஸ்க் போட்டிருந்தா கூட இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட காலத்திலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் எங்களை கூடவே இருந்து ஒரு சின்ன பங்கம் இல்லாமல், ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இல்லாம கர்த்தர் என்னை பாதுகாத்தீரே. அதற்காக என்னத்தை சொல்ல முடியும் ஆண்டவரே? நான் பெரிய பரிசுத்தவான் என்று சொல்வதற்காக அல்ல. என் தேவன் இந்த நாட்களில், இந்த தீங்கின் காலத்தில் வருகின்ற மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் அவர் பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு தெரியாதுங்க, நமக்கே ஆண்டவர் வச்சிருக்கிற பாதுகாப்பு என்ன நமக்கு தெரியாது. நமக்கே தெரியாம தூதர்களை கொண்டு கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்ம போகும் பொழுது வரும்போது நமக்கே தெரியாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். கை கொடுத்தோம், பேசணும், ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு வரல, ஆனால் அவருக்கு வந்துருச்சு. எங்களை மறக்கலையே, எங்களை மறவாமல் நினைத்தீரையா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்ம ஆராதனை முடிக்க போகிறோம், நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்டு வேண்டுதலை கேட்டிருந்தார். இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் உங்கள் வீடுகளில் இறந்திருக்கு எங்களோடு கூட இணைந்து நம்ம தேசத்துக்காக 1 நிமிஷம் மாத்திரம் ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி என்பதற்கு இந்த நேரம் ஆராதனை நேரம், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற நேரம், கர்த்தருக்கு தகன பலி செலுத்துகிற நேரத்தில் நம்ம வீடுகளில் ஒரே 1 நிமிஷம் மாத்திரம் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், அன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்கு செய்யப்பட்ட விண்ணப்பத்தை கேட்டு அன்றைக்கு வாதை நிறுத்தப்பட்டதான். தேசத்தில் வாதை நிறுத்த பண்ணுனா நம்முடைய ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறது. தேசத்துக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய எல்லாத்துக்கும் ஒரு காலம் பிரசங்க சொல்லலாம். நட்ட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், அல ஒரு காலம். ஆனால் இந்த காலம் ஜெபிக்கிற ஒரு காலம். இந்த ஜெபிக்கிற காலத்தில் 1 நிமிஷம் மாத்திரம் இணைந்து, அன்பு தகப்பனே, எங்க தேசத்தின் மேல அந்த வாதையை கர்த்தர் எடுத்து போடுவீராக. இந்தியாவை கர்த்தர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா பாவங்கள் சாபங்கள் மாறுவதாக. இந்தியாவை கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தாவீது சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை பலிபீடத்தை தொழுது கொண்டு ஆராதிக்கும் பொழுது இஸ்ரவேல் மேல் அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்த விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த நாளிலே சபையாராய், குடும்பமாக, தேவ ஜனங்களாய்
ஊழியர்களாய் நாங்கள் ஒன்னாரும் சேர்ந்து இந்த நாளில் எங்க தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆண்டவரே, எங்க தேசத்தை அழிக்க வேண்டாம்ப்பா, எங்க தேசத்தை கர்த்தர் அழிக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் சடலங்கள், மரித்த காரியங்கள் ஆண்டவரே எங்களை அதிகமாய் பாதிப்பை செய்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே உங்க தேசத்தை, எங்க தேசத்தை இந்து தேசம் என்று தகப்பன் எஸ்தர் புஸ்தகத்தில் இந்தியாவை குறித்து எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க தோமாவை அனுப்பி இந்தியாவில் இரத்த சாட்சியம் மறிக்க வைத்தீரே, அன்றைக்கே இந்தியாவை குறித்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் செய்து கொண்டிருந்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் எங்க தேசத்தை கர்த்தர் மன்னித்து எங்க தேசத்தில் காணப்படுகிற இந்த பெரும் வாதையை நிறுத்தி போட்டு எல்லாரும் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சபையாராய் குடும்பமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மன்னிப்பீராக, எங்க தேசத்துக்கு மனமிறங்குவீராக, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரச்சனை சீக்கிரமாய் வெளிவர கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபத்தை கேட்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 90. சங்கீதம் 90 பக்கம் 727. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷனை நிர்த்துளியாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமது பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஆன்லைன் மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பயங்கரமான கொடூரமான காலகட்டத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமாக இருந்து உங்கள் வீட்டை சுற்றிலும் அவர் வாதை உங்கள் கூடத்தை அணுகாதபடிக்கு அவர் காக்கிறபடியால் தான் நம்ம சுகமாக காக்கப்பட்டு இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு யாராவது பலவீனமாக இருப்பார்களானால் அவளுக்காக நாம் தனியாக இப்பொழுது எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அற்புதமாக நம்மை காக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளதோடு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நம்முடைய உலகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவில் பலவிதமான பாதிப்புகள் என்று நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுபோல் இந்தியா ஒரு காலகட்டத்தை கடந்து சென்றதில்லை. வரலாறு நடக்காத காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை காக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உங்கள் வீடுகள் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவருடைய தூதர்கள் உங்கள் வீட்டை சுற்றிலும் காவலாக இருக்கட்டும். இப்பொழுது நாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனம். ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வேத புஸ்தகத்தில் எடுக்கிறீங்களா?
பாருங்கள், உங்கள் கண்ணுனால் அந்த வசனத்தை பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு உங்களுக்காக கொடுத்த ஒரு வசனம். அதை நீங்கள் வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை நான் தருவேன் சொல்கிறாரு. இன்றைக்கி வெட்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலையினால் வெட்கம், வியாபார குறைவினால் வெட்கம், பணக்குறைவினால் வெட்கம், குடும்ப பிரச்சனையினால் வெட்கம், வருமான குறைவினால் வெட்கம், வியாதியினால் வெட்கம், நம்ம எதிர்பார்த்து நடக்காததினால் வெட்கம், நான் நம்பியிருந்த கைவிட்டையினால் வெட்கம், நம்மை வெட்கமாக கீழ்த்தரமாய் மனுஷர்கள் பார்க்கிறபடியாக நம்ம வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நேராக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற இந்த வெட்கத்துக்கு பதிலாக, இன்றைக்கி நீ வெட்கமாக கடந்து போகிறல, இதுக்கு பதிலாக அவர் என்ன செய்வாராம்? ரெண்டத்தனையாக உனக்கு பலம் தருவேன்னு சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நம்புனா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா, ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா அப்படின்னா இந்த வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு ரெண்டத்தனைனா 2 மடங்கு, 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு நன்மையை, பலனை நான் தருவேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் உறுதியாக உங்களுக்கு நான் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி தான் பயங்கரமான வியாதியில் நம்ம இன்றைக்கி எப்படி வியாதி சூழ்நிலை இருக்கிறது போல் யோபு என்கிற ஒரு மனுஷன் வியாதியான சூழ்நிலையில் இருந்தான் நான் வாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு கர்த்தர் ரெண்டத்தனையாக பதிலை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அவன் இருந்த நிலைமை போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, இந்த இந்திய தேசத்தின் சூழ்நிலை, நம்முடைய தமிழ்நாட்டின் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. வியாதி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். யோபு அப்படி தாங்க இருந்தான். அவனுக்கு நம்பிக்கை இருக்கலை, அவன் நினைக்கல அவன் வாழ்க்கை அப்படி மாறும்னு. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது சத்தியமானார். அவருடைய வாழ்க்கையை ரெண்டத்தனை ஆசீர்வைத்து அவனை சந்தோஷப்படுத்தின அதே ஆண்டவர் உங்களுடைய வெட்கத்தை மாற்றி அதற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை உங்களுக்கு கொடுப்பார். நம்புறீங்களா? ஆண்டவரே, எனக்கு வெட்கத்தை மாற்றி எனக்கு ரெண்டத்தனையாக பலன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லி இந்த வாரம் முழுசு இந்த வசனத்தை சொல்லுங்கள். ரெண்டத்தனையான பலன் உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான வெட்கத்தையும் மாற்றி ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, மேன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பேர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்முடைய நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு நல்ல ஒரு முதலமைச்சரை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கர்த்தர் கொடுத்தபடியால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சி நடக்கும் என்று அவருக்காகவும் அந்த ஆட்சிக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் இயேசுவே, நாங்கள் சபையாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் கூக்குரல், ஜனங்களின் அழுகை, தகப்பனை இழந்த பிள்ளைகள், தாயை இழந்த பிள்ளைகள், ஷாபாவா பிள்ளைகளை இழந்த பெற்றோர், புருஷனை இருந்த மனைவிகளை இழந்த புருஷர்களை, கதறல், கண்ணீர், ஓலம், ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் இந்த வாதை மாறி போகட்டும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வாதை இந்த தேசத்தை விட்டு கடந்து போவதாக, துஷ்டனுடைய எல்லா கிரியில் அழிந்து போவதாக, எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுவதாக, தமிழ்நாட்டு பாதுகாக்கப்படுவதாக, எங்களுடைய விசுவாசிகள் பாதுகாக்கப்படுவார்களாக. எல்லா விசுவாசிகள் வீட்டை சுற்றிலும் தேவதூதனை காவல் வைத்து வேலி அடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதுவரையும் காத்தீங்கள் ஆண்டவரே, இனிமேலும் காத்துக்கொள்வே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஏசப்பா உங்கள் கருத்தில் நாங்கள் தந்து வேலி அடைத்து நாங்கள் செபிக்கிறோம். யோவுட வீட்டை வேலி அடைத்தது போல ஒவ்வொரு வீட்டையும் நீர் வேலி அடைப்பீராக. பக்கத்தில் உள்ளவர்கள், தூரத்தில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய விசுவாசிகளுக்காக, எல்லாரும்
எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்வீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்க ஆண்டவரே, அவருடைய தேவைகளெல்லாம் சந்திவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவருடைய வெட்கத்தெல்லாம் மாற்றி அவளுக்கு ரெண்டத்தனையான பலன் தருவேன்னு சொன்னீங்களே, அது வாய்க்குமாகிய ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மேல் இந்த நாளில் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய சபையாரை முக்கியமாக என்னுடைய ஸ்தாபனத்தை உடைய சமத்தில் வைக்கிறோம். ஊழியக்காரர்களை உடைய சமத்தில் வைக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் கடந்து போனார்கள் ஆண்டவரை. ஊழியக்காரர்களுக்கு காவல் வைக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவின் பிரசன்னம், உடைய பாதுகாப்பு இந்த தேசத்தில் ஆண்டவரை காணப்பட்டும். எல்லா சபை மக்களுக்காக, ஸ்தாபனத்தில் உள்ளவர்களுக்காக, ஸ்தாபன தலைவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவர், தேச தலைவர்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தை ஆளுகிறதான தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இந்த தேசத்தை நடத்த, இந்த மக்களை காப்பாற்ற, துரிதமாக காரியங்களை செய்ய கர்த்தர் ஞானத்தை கொடுப்பீராக. அவர்கள் ஆண்டவர் இதற்காக உழைக்கிற, பாடுபடுகிற ஆண்டவரை கஷ்டத்தோடு கூட உதவி செய்ய டாக்டர்ஸுக்காக, நர்ஸுகளுக்காக உயிரை கூட பார்க்காதபடிக்கு ஆண்டவரை சேவை செய்கிற உடைய பிள்ளைகளை எல்லாம் காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக காத்துக்கொள்வீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காணிக்கை கொடுத்த எல்லா பிள்ளைகள், தசமபாகம் கொடுத்த பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவளுக்கு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Greetings to you all in Jesus' precious name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். It's a joy for me to visit your homes through this online broadcast of our Tamil service. இந்த தமிழ் ஆராதனை ஆன்லைன் ஆராதனையாக நடந்து வருகிறது. அதன் மூலமாய் உங்கள் வீடுகளை நான் சந்திக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I trust that you are all home and safe with your families. எல்லாரும் உங்க குடும்பத்தோடு கூட வீட்டில் பாதுகாப்போடு இருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். I would like each and every one of you to know that we are praying for you every day. நீங்கள் ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். Times are very tough, uncertain days, but we know that God is with us. இந்த நாட்கள் கஷ்டமான நாட்கள் தான், கேள்விக்குறியான சவாலான நாட்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். No harm shall come near your dwelling is what the Bible says. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. So I want you to stand on God's word for yourself, for your business, for your family, whatever need you may have. ஆகவே உங்களுக்காக, உங்கள் வியாபாரத்துக்காக, உங்க என்ன தேவை இருந்தாலும் இந்த வார்த்தையின் மேல் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். We're going to go into the word of God, but let's bow our hearts in prayer. நாம் இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். அதற்கு முன்னதாக இருதயங்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we thank you for another opportunity in our lives to come into your presence. பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய இன்னொரு வாய்ப்பை நீர் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for protecting us and our family members. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரை நீர் இம்மட்டும் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for protecting everybody in our church. ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். But our heart goes out to everybody who is not doing well, Lord. ஆண்டவரே, ஆனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இன்னும் வியாதியா இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Many believers, many believer family, pastors' families are going through tough times these days. ஆண்டவரே, அநேக விசுவாசிகள் குடும்பத்தார், ஊழியம் செய்கிறவர்கள் கஷ்டமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே இந்த நாட்களில். Our heart goes out for them, Lord. அவர்களுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். We pray that you would touch them, heal them, Lord. நீர் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Nothing is impossible with you, Jesus. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசுவே. Father, we thank you that you have done that. பிதாவே, நீர் சுகம் அளித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Heal our land. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை சுகமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Heal our state and our city, we pray. எங்கள் மாநிலத்தை, எங்கள் நகரத்தை ஆண்டவரே நீர் சுகமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். We thank you that you have done that as well, Lord. நீர் அதை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for the new government in place in our state, Lord. ஆண்டவரே, எங்கள் மாநிலத்திலிருந்து இந்த புதிய அரசாங்கத்துக்காக ஸ்தோத்திரம். We pray for wisdom upon them. அவர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். So they might be able to handle this virus in the right manner, Lord. ஆண்டவரே, இந்த வைரஸை சரியான
சரியான முறையில் கையாள அவர்களுக்கு ஞானத்தை தந்திரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். Praying for all the doctors, medical professionals, pray for wisdom and strength to them as well. அந்த மருத்துவர்களுக்காக அந்த மருத்துவ வேலையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். Speak to us this morning. இந்த காலை வேளை எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். In Jesus precious name. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Amen. Today is Mother's Day, and so first of all let me wish every mother in our congregation a very happy Mother's Day. இன்னைக்கு அன்னையர் தினம். அதனால முதலாவது நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். Moms are very important in our life. அன்னையர்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானவர்கள். It is one of the reason why we are here, we men are here in the first place. நாம் இங்க இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் இல்லையா? We are still alive because of the prayer of a lot of our moms. நாம் உயிரோடு ஜீவனோடு இருப்பதே அநேக தாய்மார்கள் நமக்கு ஜெபித்தாங்க. அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். And so I want to appreciate and share this special day and special occasion with every mom in our congregation. ஆகவே நம்முடைய சபையில் இருக்க ஒவ்வொரு தாயாரோடு கூட இந்த நாளை நீங்க கொண்டாட வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். But I want to share a thought about mothers this morning because I want to give you an encouraging word. இந்த காலை வேளையிலே தாயார்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். To begin my sermon I want to start with a verse from Psalm 139. சங்கீதம் 139வது சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி நாம் இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். We will read verses 13 and 14. It says, "You created my inmost being, you knit me together in my mother's womb. I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that full well." 13-14 நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். And also verse 16 and 17 it says, "Your eyes saw my unformed body. All the days ordained for me were written in your book before one of them came to be. How precious to me are your thoughts, God. How vast is the sum of them." அதுக்கப்புறம் 16-17 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். As much as I am a father to my 2 children, I appreciate the role that a mother plays in their life and also in my life. 2 பசங்களுக்கு நான் தந்தையா இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலும் மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த ஒரு முக்கியம் பங்காற்றுகிற தாயாரை அவர்களை குறித்து நான் காரியங்களை சொல்லுகிறேன். A mother's love is ideally a lot like God's love. தாயாருடைய அன்பு எப்படி இருக்கு? தேவனுடைய அன்பை போல தான் இருக்கு. A mother's heart always goes towards her children. தாயினுடைய மனது எப்பவும் பாருங்க தங்கள் குழந்தைகள் மேலேயே இருக்கும். Similarly, God's heart is always for his children, you and me. அதே போல தான் ஆண்டவராகிய தேவனுடைய இருதயமும் உங்களையும் எங்களையும் குறித்து தான் யோசித்துக் கொண்டிருக்கிறது. And I think sometimes it's important to celebrate the motherhood or the mother love of God. அப்ப ஆண்டவர் காட்டுகிற இந்த தாயை போல தான் அன்பு, இந்த தாயை போல தான் பாசத்தை இதை நாம் கொண்டாட வேண்டும் பாருங்க. Because mostly in our church we have a masculine viewpoint, or we have the father heart of God that is usually preached about. எப்பவும் பாருங்க சபையில பாருங்க தந்தையாருடைய அன்பு, தந்தை எப்படி செய்வார் அப்படி சொல்லி தந்தை குறித்து அந்த விதத்துல தான் தேவனை குறித்து நாம் தியானிக்கிறோம். We sometimes have a very manly view of God. ஆண்டவரை தந்தை அந்த விதத்துல தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். But today I want to celebrate motherhood and show you how God is also like a mother in our lives. ஆனா இன்று நான் தாய்மை குறித்து கொண்டாட விரும்புகிறேன். ஒரு தாய் ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். Let me start by saying this: like God's love, the mother's love is a birthing love. தேவனுடைய அன்பு போல தாயாருடைய அன்பும் பாருங்க பிறப்பிக்க கூடிய ஒரு அன்பு அது. And we men cannot understand this, but women go through so much of pain to give birth to a child. ஆண்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பெண்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளவு வேதனையோடு அதை பெற்றெடுக்கிறாங்க என்பது அவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். It's not just the physical pain, but also the emotion involved in that whole process of 9 months carrying this
child, this unborn child, and then the joy of giving birth to a child. சரீரத்தில் ஏற்படுகிற வேதனை வலிகள் மாத்திரமல்ல, உணர்ச்சி ரீதியிலும் வலிகள் வேதனை ஏற்படுது. 9 மாசம் 10 மாசம் சுமக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த 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 நாட்களுக்கு அப்புறம் அதை பெற்றெடுத்த பிறகு வரக்கூடிய சந்தோஷம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறது. We men, including me, I admire the strength and the incredible hard work it goes into delivering a baby. ஆண்களாகிய நாங்கள் இவர்கள் படுகிற இந்த பிரயாசத்தை பார்க்கிறோம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க என்று பார்க்கிறோம். அதை நாங்கள் மிகவும் அதிகமாய் வாழ்த்துகிறோம். அதை குறித்து நல்ல விதத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். I've heard many fathers and many husbands describe about their wife or the mother of their children. Their love for their mother or for their wife has grown so much more when they come to know what they go through. தந்தையர்கள் தகப்பனார்கள் பாருங்க, அவங்க அம்மாவை குறித்து பேசுவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களை குறித்து பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. Like God's love, mother's love is a birthing love. தேவனுடைய அன்பு போல அன்னையர்களுடைய அன்பு பாருங்க பிறப்பிக்க கூடிய ஒரு அன்பு. Love between two individuals, it blossoms, it multiplies, it grows, and then we see in the unit of a family there is a creation. ரெண்டு பேர் மத்தியில ஒரு அன்பு வருகிறது, அந்த அன்பு பெருகிறது, அதுக்கப்புறம் குடும்பமாய் இணைகிறார்கள். அந்த குடும்பத்தில் அந்த குடும்பமாய் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஜீவன் உண்டாகிறது. We know that God is the author of creation. நமக்கு தெரியும் சகலத்தையும் உருவாக்கினவர் தேவன். He creates the conditions under which new life can be birthed. புதிய ஜீவன் வர வேண்டுமானால் அதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் ஒழுங்கு செய்கிறார். அதன் மத்தியில அந்த புதிய ஜீவன் உருவாகிறது. And if you read Psalm 139, that is what it describes again and again in many of those verses. சங்கீதம் 139 அநேக வசனங்கள் அதை தான் புதிய ஜீவனை உருவாவதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. He is the one, God is the one who formed us wonderfully in our mother's womb. வேதம் சொல்ல தேவன் தான் நம்முடைய தாயின் கருவிலே நம்மை மிகவும் நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறார். So God's love is a birthing love, mother's love is a birthing love. அப்ப ஆண்டவருடைய அன்பு பிறப்பிக்க கூடிய அன்பு, அதே போல தான் தாயாருடைய அன்பும் கூட பிறப்பிக்க கூடிய அன்பா இருக்கிறது. But there is a verse in Isaiah where the prophet Isaiah asks in Isaiah chapter 49 verses 15 and 16 where he asks, can a mother ever forget the child? ஏசாயா 49:15-16 ஏசாயா இப்படி சொல்லுகிறார் பாருங்க, ஸ்ரீயால் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. God will never forget us. Similarly, a mother will never forget the child that she gives birth to. ஒரு தாயார் பெற்றெடுத்த குழந்தையை மறக்காதது போல தேவன் நம்மை மறப்பதில்லை. God never fails to remember us when we were in the womb or we are in some other stage of our life. God will never fail to remember us. நம்முடைய வாழ்க்கையில கருவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி, நம்மை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. We may feel forgotten, we may feel lost, we may feel irrelevant or insignificant, but God is thinking about you. நம்ம எல்லாரும் மறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கலாம், நம்ம ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கலன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுதும் உங்கள் நினைவா இருக்கிறார். Just because we feel alone or we feel irrelevant does not make the fact that God has forgotten us. நாம் தனிமையா இருக்கிறதை நாம் உணர்கிறோம், நம்ம எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா அதனால ஆண்டவர் நம்மை ஒதுக்கி விட்டார்னு சொல்லி நினைக்காதீங்க. To a mother, every child is important, every day of that child is important, every year of that child is important. Similarly, God is making sure our lives matter. ஒரு தாய்க்கு பாருங்க, எத்தனை குழந்தை இருந்தாலும் அத்தனை குழந்தையும் அத்தனை நாட்களும் அத்தனை வருஷங்களும் முக்கியமானவர்கள். அது போலதான் தேவனுக்கும் நாம் மிகவும் முக்கியமானவர்களா இருக்கிறோம். So whether you are in a very difficult stage of your life this morning, இந்த காலைவேளை உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், I want you to remember that God will never forget you. ஒரு காரியத்தை மறந்துறாங்க, தேவன் உங்களை மறப்பதில்லை. Hallelujah. Hallelujah. His love is like the love of a mother. அவருடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பை போல இருக்கிறது. He never fails to remember us. நம்மை ஒருபோதும் மறப்பதே இல்லை. See, this is where Christian parenting is very important. கிறிஸ்துவ பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இதுல முக்கியமா இருக்கு பாருங்க. This is where the church has to come into the picture. இந்த இடத்துல தான் சபை இந்த காரியத்துல வர வேண்டும் பாருங்க. To remind our children, to remind our believers that no matter what happens in our life,
God is still there for us. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாசிகள் தம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் தேவன் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய இடத்துல சபை இருக்கிறது. Some of our children sometimes feel that they are not in their right frame of mind, or their parents have neglected them. But that's where we got to teach our children that we will never leave them, just as God will never leave them. சில குழந்தைகள் சரியான மனநிலை இல்லாம ஒருவேளை தகப்பனும் தாயும் புறக்கணிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அந்த இடத்திலே நாம் சொல்ல வேண்டும், பாருங்க, தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. We parents have to teach our children the truth that God came into this world not just that I would have a good life, a new life, but that I would have a real good spiritual life as well. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பாருங்க, தேவன் உலகத்திலே வந்தது நாம் நன்றாய் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விதத்திலும் நன்றாய் வாழ்வதற்காக தான் வந்திருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். Jesus came into this world to give me something that nobody else could give me. ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒன்றை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். He gave me a love that nobody else could give me. ஒருவரும் நேசிக்க கூடாத ஒரு நேசத்தை, அன்பை எனக்கு அவர் தந்தார். He gave me a new birth that nobody else could give me. எனக்கு புதிய பிறப்பை, புதிய ஜீவனை, ஒருவரும் கொடுக்க முடியாத ஜீவனை தந்தார். He has adopted me into a new family. எங்களை தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக, அவருடைய குடும்பத்துக்குள்ளாக சுவிகாரம் எடுத்திருக்கிறார். He has made me a new creation. புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். He has given me new hope in life. புதிய நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். All of this is possible because Jesus came down to the earth. இதெல்லாம் ஏன் நடந்தது? இயேசு இந்த உலகத்துல வந்ததால நடந்தது. So that's why you see the love of God reflected even in our mothers. அப்ப அதனால தான் பாருங்க, இந்த தேவனுடைய அன்பு நம்முடைய தாயார்களுடைய அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. The love of a mother is always to give the best to her child. தாயினுடைய அன்பு பாருங்க, அவங்க குழந்தைகளுக்கு இருக்கிறதுலே சிறந்ததை கொடுக்கணும், அதுதான் அவங்க அன்பு. To open up every possibility to her child. அவங்க குழந்தைகளுக்கு எதுவுமே இதெல்லாம் இல்லன்னு சொல்லவே முடியாது, எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. To give the fullness of life for her children. வாழ்க்கையினுடைய முழுவதையும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க எண்ணுகிறாங்க. That is similar to what God did on the cross of Calvary by sending his son Jesus. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்தது அப்படிதாங்க இருக்கு. The work that Jesus finished on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசு செய்து முடித்ததான காரியங்கள், it is similar to what a mother, a physical mother, does today in our lives. உலகத்தில் இருக்கிற ஒரு தாயார் என்ன செய்வாங்களோ அதை தான் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். We know this Hebrew name for God in the Old Testament, El Shaddai. நம்ம எபிரேய வார்த்தை ஆண்டவராகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய எபிரேய நாமம் என்ன? எல் ஷடாய். And in English the very simple translation is God Almighty. ஆங்கிலத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன? சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அர்த்தம். But when you take that Shaddai, that Hebrew word, it is more than just God Almighty. ஷடாய் என்கிறதான அந்த வார்த்தை சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிறதான வார்த்தையை விட இன்னும் அதிக அர்த்தம் கொண்டது. Shaddai comes from another word which means the breast of a mother. ஷடாய் என்கிறதான வார்த்தை எங்க வருது? தாயினுடைய ஸ்தனங்கள், அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஷடாய். It refers to the thing that nourishes, supplies and satisfies. அது என்னத்தை குறிக்கிறது? ஒரு காரியத்தை போஷாக்கு கொடுக்கிறது, திருப்தியாக்குகிறது, அதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. El Shaddai is the God Almighty who nourishes, supplies, satisfies my every need. எல் ஷடாய் தேவனுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார், எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், எனக்கு தேவையான எல்லா நன்மையான காரியம் கொடுக்கிறார், அதுதான் அர்த்தம். Only an all powerful God will be able to bless me in abundance in every area of my life. சர்வ வல்லமுள்ள தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதிக்க முடியும். So there also you see in that word Shaddai, you see the feminine aspect of what we want to understand about mothers today. ஷடாய் என்று சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பால் அதுல வருது பாருங்க, அதை குறித்து அதுதான் தாயார் அன்னையர் தினம்ல அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். There are many feminine aspects of God described in the Bible, some of which we don't usually read, and I want to take some of those scriptures this morning. வேதத்தில் அந்த பெண் பால் அதன் அர்த்தத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கு, அதையும் நான் இந்த நாள்ல காட்ட விரும்புகிறேன். When Jesus was sorrowful about Jerusalem, he said like this in Luke chapter 13 and verse 34. லூக்கா 13:34 வசனத்துல அவர் எருசலேமை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை சொல்லுகிறார்.
the last part of that verse I want to read says, how often I have longed to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing. அதன் பின் பகுதியில் இப்படி சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. See, mother's love for her child is a faithful and unconditional love. தாயினுடைய அன்பு பாருங்க, உண்மையான அன்பு, எந்த ஒரு இதை செய்தாதான் செய்வேன் என்று சொல்லி அப்படி சொல்லக்கூடிய அன்பு அல்ல அது. God's love is also like a mother's love. It is a faithful and unconditional love. தேவனுடைய அன்பும் கூட இப்படிதான், உண்மையுள்ளவராய் இருக்கிறார், எந்த பிரதிபலமும் எதிர்பார்க்காம நம்மை நேசிக்கிறார். When God was speaking to the children of Israel in Deuteronomy, உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசும்போது in chapter 32 32வது அதிகாரத்துல and verse 18, 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, he said like this, you deserted the rock who fathered you, you forgot the God who gave you birth. 32:18. Yes. உன்னை ஜெனிப்பித்த கன்மலை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். See, God's love is just like a mother's love who is faithful always and who has unconditional love for her children. ஆண்டவருடைய அன்பு பாருங்க, ஒரு தாயாருடைய அன்பை போல மிக உண்மையுள்ள அன்பா இருக்கிறது, எந்த பிரதிபலமும் எதிர்பார்க்காத அன்பா இருக்கிறது. God's attachment to his children, you and me, are just as strong as a mother's attachment to her nursing child. தாய் தன் குமாரனை எப்படி நேசித்துக் கொண்டிருக்கிறாள், அதுபோல்தான் தேவனும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார், அப்படிதான் நம்மோடு கூட இணைந்து இருக்கிறார். In Jeremiah chapter 31, எரேமியா 31வது அதிகாரத்துல and in verse 20, 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, we read about, God talking to Ephraim. எப்பிராயீமை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். Deuteronomy chapter 32 verse 18. 32 verse 18. 31 verse 20. 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். God saying, though I often speak against him, I still remember him, my heart yearns for him, I have great compassion for him. பாருங்க, எப்பிராயீமை குறித்து நான் விரோதமாய் தான் சொன்னேன், ஆனால் சொன்னதிலிருந்து அவனை குறித்து தான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். I have great compassion for him. அவனுக்காக மனதுருக்கம் உள்ளவனாய் இருக்கிறேன். This is what a mother's love is. அன்னை தாயாருடைய அன்பு இப்படிதாங்க இருக்கிறது. A strong attachment to her children. குழந்தையோடு கூட மிகவும் நெருக்கமா இருக்கிறாங்க. And this morning I want to encourage you by telling you, God is also strongly attached to you. இந்த காலைவேளை தான் நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட மிகவும் அருகாமையில நெருக்கமா இருக்கிறார். We are going through very very difficult times in our life. இந்த நாட்கள்ல மிக கஷ்டமான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறோம். We went through one similar last year, but this has gotten even more tougher. போன வருஷத்துல இந்த மாதிரி தான் இருந்தது, இந்த வருஷம் அதை விட அதிகமா கஷ்டமானதா இருக்கு. But God is like a mother. ஆனால் தேவன் தாயை போல இருக்கிறார். He is faithful and he is unconditional in his love towards you. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், எந்த பிரதிபலமும் எதிர்பார்க்காம நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். He wants to give you comfort this morning. இந்த காலைவேளை உங்களை ஆண்டவர் அரவணைக்க விரும்புகிறார். In Isaiah chapter 66, ஏசாயா 66வது அதிகாரத்துல and in verse 12 and 13, God speaks through the prophet. 12:13 தீர்க்கதரிசி மூலமா அவர் பேசுகிறார். This is what the Lord says, I will extend peace to her like a river and the wealth of nations like a flooding stream. You will nurse and be carried on her arm, dandled on her knees. As a mother comforts her child, so will I comfort you and you will be comforted over Jerusalem. 12:13 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். During these difficult times, take up these scriptures, meditate on it, because God is speaking to you that his love is like a mother's love. இந்த கஷ்டமான நாட்களிலே இந்த வசனங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வசனங்களை தியானிங்க. இந்த வசனத்தின் மூலம் தேவன் தாயை போல எப்படி நேசிக்கிறார் அதை யோசிக்க ஆரம்பிங்க. He is faithful in his dealings with you. உங்களோடு கூட என்ன செய்கிறார், அதில் உண்மையுள்ளவர்
அவர் இருக்கிறார். He's strongly attached to you and your family. உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட மிகுந்த அருகாமையில் அவர் இருக்கிறார். As a mother comforts her child, so will I comfort you, is what the Bible says. தாய் தன் பிள்ளையை நேசிப்பது போல நான் உங்களை நேசிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. I thank God for the mothers in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாயார்களுக்காக ஸ்தோத்திரம். See, the mothers are actually an image of God in our life. தாயார் யாருங்க? கடவுளுடைய மறு உருவம் அவங்க. They are the first impression of God's love in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை முதலாவது காட்டினவர்கள் யாருன்னா அவங்கதான். When we are describing about, mother's love, it's actually we are describing God's love. தாயினுடைய அன்பை நாம சொல்லும்போது என்னத்தை நாம் விளக்கி காட்டுகிறோம்? தேவனுடைய அன்பை தாங்க நாம சொல்றோம். They say that the child's classroom is actually a mother's heart. ஒரு பிள்ளையுடைய படிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த அம்மாவுடைய வீடு மாதிரி தான் இருக்கு. A mother's heart is the child's classroom. அம்மாவுடைய இருதயம் தான் ஒரு பிள்ளையுடைய வகுப்பறை அல்லது படிக்கக்கூடிய இடம். Because there are so many ways a mother nurtures her child. ஏன் பாருங்க, தாய் தன்னுடைய பிள்ளையை நிறைய விதத்துல வளர்க்கலாம். She grows and develops that child so many ways. நிறைய வழியில் அவர்களை வளர்த்தலாம். From the moment he is or she is born till the moment they cross many stages in their life, a mother is constantly nurturing and making them grow and developing them as adults. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த அம்மா தான், அந்த தாயார் தான் அவர்களை வளர்த்துகிறதுல மிகவும் பெரிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். Definitely fathers play a very important role, but a mother's love is a lot like God's love in our life. தந்தையர்களும் பெரிய ஒரு முக்கியமான ஆட்கள் தான் இல்லன்னு சொல்லல, ஆனாலும் தாயார்கள் தேவனுடைய அன்பை அவர்கள் மூலமாய் பிரதிபலிக்கிறார்கள். The transmission of faith from a mother to a father usually happens very young in our lives. ஒரு தாயினுடைய விசுவாசம் குழந்தைகளுக்கு வரக்கூடியது எப்ப நடக்குது? சின்ன வயசுலயே நடக்குது. Most homes it is the mother that transmits the faith in Jesus to her children. அநேக வீட்ல பாருங்க, இயேசு மேல் அவர்கள் வைத்திருக்கிறதான விசுவாசத்தை குழந்தைகளுக்கு யார் மூலமாய் போகிறது? தாயார் மூலமா தான் அந்த விசுவாசம் போகிறது. I'm going to take you to a story in the Old Testament in Exodus chapter 2. பழைய ஏற்பாடுல யாத்ராம் 2 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கதைக்கு நேராக நான் கொண்டு போக விரும்புகிறேன். I want to tell you the story of 4 mothers. ஒரு 4 தாயார்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். It is a very familiar story, the story of the birth of Moses. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மோசே எப்படி பிறந்தார் அந்த கதை தான் நான் சொல்றேன். First we see in that first 10 verses of Exodus chapter 2, we see Moses' birth mother Jochebed. யாத்ராம் 2 அதிகாரம் முதல் 10 வசனத்துல மோசே பெற்றெடுத்ததான தாயார் யார்? யோகபேத். She gives birth to a boy. It is a time of rejoicing and celebration in her life. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கொண்டாடக்கூடிய சந்தோஷமான நேரம் அது. But it was not so, because there was a dictator who said every male child of this particular ethnic group had to be killed. ஆனா அது அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. ஏன் என்ன சொல்லிட்டாங்க? பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. So maybe she had to hide the fact that she is pregnant for a few months. அப்படினா ஒருவேளை கர்ப்பமா இருந்தது கூட ஒரு சில மாதங்கள் மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். After giving birth she hid Moses for 3 months. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் ரொம்ப தனிமையில வளர்த்த வேண்டி இருந்தது. She kept him safe. பாதுகாப்போடு வைத்தாள். Finally she did the only thing that she thought would be the best thing to do. கடைசில இதுதான் நல்லதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சா பாருங்க. Showing the ultimate, mother's love. She gave him away to the Pharaoh's daughter. தாயினுடைய அன்பினுடைய உச்சகட்டம் பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தி இடத்துல அவர் குழந்தையை நடத்தி கொண்டு போனார். It was of course to keep him safe. ஆனா ஏன்? பாதுகாப்பா இருப்பதற்காக தான் இதெல்லாம் செஞ்சா. That is the mother's love. அதுதாங்க தாயினுடைய அன்பு. We see that in Jochebed. அது யோகபேத்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். Do you know, just before the Second World War, as Hitler was about to get ready to kill Jews, they say that there was a kinder transporter train that arranged for many children to be rescued from Jewish homes. இரண்டாவது உலகப் போர்ல ஹிட்லர் அநேகரை கொல்வதற்கு முன்பதாக நிறைய பேர் சொல்றாங்க நிறைய குழந்தைகளை அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு ரயிலை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாமா.
more than 10,000 children were rescued from Jewish homes. 10,000க்கும் மேலான யூத குழந்தைகள் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஏற்பாடு நடந்தது. That is the ultimate mother's love is to make sure children are safe. தாயினுடைய அன்பினுடைய உச்சகட்டம் என்ன பாருங்க, குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும். அது அவங்க தங்களுடைய அன்பின் மூலமாய் செய்கிறாங்க. Let him have the best in life. அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதை சிறந்ததை அவங்க அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறார். Let him leave my home, let him be in Pharaoh's house, but let him have the best opportunities in life. என்னுடைய வீடு இருந்து போகட்டும், ஆனா பார்வோனுடைய வீட்ல இருக்கட்டும், அங்க அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சிறந்ததை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். If he goes there, he will be alive. அங்க போனா ஜீவனோடு இருக்க முடியும் என்று சொல்லி அனுப்புகிறார். With me he may die. எங்க இருந்தா என் கூட இருந்தா ஒருவேளை செத்து போயிடுவான். The love of a mother. தாயினுடைய அன்பு. We see that in Moses' birth mother Jochebed. மோசேயை பெற்றெடுத்த யோக்கேபேத்துடைய வாழ்க்கையில தான் நாம் பார்க்கிறோம். A second mother we see in that same story. அதே காரியத்தில் இரண்டாவது ஒரு தாயாரை பார்க்கிறோம். But it is not her baby. அவளுடைய குழந்தை அல்ல. She is the sister of Moses. அவ யார்? மோசேயுடைய அக்கா. She may be only 10 or 12 years old. ஒருவேளை 10-12 வயசா தான் இருந்திருக்கும். The mother could not come and be in the vicinity of this this ark in which the baby was kept. அந்த தாயார் அந்த குழந்தையை வந்து ஒரு கொப்பேர் மரத்துல வச்சாங்க பாத்தீங்களா, அது பக்கத்துல தாயார் இல்லாம இருந்திருக்கலாம். But this young girl stood up to be the mother for this little child. ஆனா அந்த சின்ன பெண் இந்த குழந்தையுடைய தாயாய் அந்த நேரத்துல நின்று காரியங்களை நடப்பித்தார். Step up and act like a mother to Moses. தாயை போல ஒரு பெரிய ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு மோசேக்காக அவர் செய்கிறாள் காரியங்களை. To save her own brother's life, she became the mother there. சகோதரனை காப்பாற்றுவதற்காக ஒரு தாயாரை போல அவள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாள். There are many spiritual mothers out there. இங்க நிறைய ஆவிக்குரிய தாயார்கள் இருக்காங்க பாருங்க. Like Miriam. மிரியாமை போல. You have stood up and acted like a mother for those people who have lost a mother in their life or who are longing for a spiritual mother in their life. மிரியாமை போல தாயாரை இழந்ததான் அநேகருக்கு ஒரு தாயாரை போல ஆவிக்குரிய விதத்தில் தாயார்களாய் நடந்து கொண்டவர்களும் உண்டு. I thank God for those spiritual mothers, those Miriams. அந்த ஆவிக்குரிய தாயார்கள் அந்த மிரியாமை போல நடந்து அவங்களுக்காக ஸ்தோத்திரம். Even in these difficult times, maybe some of you need to step up and become a Miriam, a spiritual mother to many Moses out there. இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட இந்த மிரியாமை போல அநேகருக்கு ஆவிக்குரிய தாயாக இந்த உலகத்தில் இருக்க அநேகருக்கு ஆவிக்குரிய தாயாக நீங்க வர வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்துல ஏற்பட்டிருக்கலாம். Moses needs a Miriam at that point of time in his life. மோசேக்கு அவன் இருந்ததான் அந்த நேரத்துல மிரியாமை போல ஆட்கள் வேண்டி இருந்தது. There are many out there young, not knowing the ways of the world. They need a Miriam in their life. இந்த உலகத்துல என்ன நடக்குது, உலகத்துடைய காரியங்களை அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மிரியாமை போல நடத்துகிறவர்கள் தேவை. I encourage you to be a Miriam, a mother in Moses' life. மோசேக்கு மிரியாம் எப்படி நடந்து கொண்டாளோ அதே போல அநேக தாயார்கள் வேண்டும் பாருங்க. A third mother I see in that story is of course Pharaoh's daughter. மூன்றாவது தாயை நாம் யார் பார்க்கிறோம்? பார்வோனுடைய மகள். She was young, but she did not have a baby of her own. அவள் வாலிபத்தில் தான் இருந்தா, ஆனா தனக்கென்று சொந்த ஒரு குழந்தை இல்ல. Maybe about 18 or 21 years old, I'm assuming. ஒருவேளை 18-21 வயசு இருந்திருக்கலாம். But she was old enough to look at a child and immediately realize that this child needs a mother in his life. ஆனா பாருங்க, அந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு ஒரு தாய் வேணும் புரிந்து கொள்கிற அளவுக்கு பெரியவளா தான் அவ இருந்தா. She is not biologically related to Moses. அவளுக்கும் மோசேக்கும் சம்பந்தமே கிடையாது. But her heart goes out to this child that she sees in that ark. ஆனா அந்த பிள்ளையை அந்த கொப்பேர் மரத்துல அந்த பேழையில பார்த்த உடனே அவள் இருதயம் அவனுக்காக கலங்குகிறது. Some of you have been raised by your aunt or your grandma or your sister's family, whatever it may be. Your parents had to work. These are the Pharaoh's daughters in your life. ஒருவேளை சித்தப்பா சித்தி அவங்க வீட்ல வளர்ந்திருப்பீங்க, இல்ல அப்பா அம்மா பெற்றோரெல்லாம் வேலைக்கு போறதுனால வேறொரு வீட்ல வளர்ந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த தாயை போல பார்வோனுடைய மகளை போல தாய் தான் அவர்கள் எல்லாம். Pharaoh's daughter is the adoptive mother who takes care of Moses. மோசே சுவிகாரமாக எடுத்து பார்த்து கொண்டா பாருங்க, அதுதான் மோசேயுடைய மகளுடைய தாய்மை. I know many people who have become foster parents or adoptive parents to children. நிறைய பேர் பிள்ளைகளை சுவிகாரமாக எடுத்து வளர்த்தவர்கள் இருக்காங்க. It's an amazing thing to do. இது ரொம்ப ஆச்சரியமான காரியம் பாருங்க. But Pharaoh's daughter goes further than that. ஆனா பார்வோனுடைய மகள் அதை விட இன்னும் அதிகமாய் போகிறாள் பாருங்க. She knows
that in the biblical sense, mothering someone has nothing to do with just love. பாருங்க அவ புரிந்து கொள்கிறா பாருங்க ஒரு ஒரு No, குழந்தை nothing to do with biology. Sorry. பயாலஜி அதான் புரிந்து கொள்கிறா பாருங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து ஒரு பிள்ளையை தாயை போல நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு உறவு இருக்கணும்னு சொல்லி அவசியமே இல்ல. She knows that her father has made a rule that every male child of this Jewish group have to be killed. அவளுக்கு தெரியும் அவங்க தகப்பனார் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க, இந்த யூத குலத்துல எந்த பிள்ளையும் உயிரோடு வைக்க கூடாதுங்கிறதான கட்டளை இருக்குங்கிறத அவள் அறிந்திருந்தாள். Yet she saves and adopts this child. ஆனாலும் இவனை பாதுகாத்து இவனை காப்பாற்றி இவனை சுவிகாரமா எடுத்து வளர்த்துகிறாள். So sometimes love is not about biology. Sometimes love is more than genetics. பாருங்க அன்பு உறவு இருந்தாதான் அன்புன்னு இல்ல, அதையும் தாண்டி உடல்ல இருக்கிறதான அந்த கூட இருக்க உறவுகளை விட மிகவும் அதிகமானது அது. In the Bible, the truest family relationship is not born out of genetics or biology but out of love. வேதத்தில் இருந்ததான உறவுகள்ல மிகவும் பெரிய ஒரு உறவு ஒரு உறவிலிருந்து, அதாவது நெருக்கமான உறவிலிருந்து வந்தது கிடையாது, அன்பினால வந்த ஒரு உறவு. We see that at the cross of Calvary. அதை கல்வாரி சிலுவையில நாம் பார்க்கிறோம். Before Jesus died, he starts a new family by looking at his mother and saying, "Behold your son," looking at John his disciple. இயேசு ஜீவனை விடுவதற்கு முன்னதாக கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு புதிய குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய சீஷனாகிய யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லுகிறார். And to John his disciple he says, "Behold your mother." யோவானை பார்த்து சொல்கிறார் அதோ உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறார். Theologians say that is the start of the church, a new family that has been formed not by blood but by the blood of Jesus. வேத விளக்கங்களை சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், இதுதான் இந்த சபை பிறப்பித்ததனுடைய ஆரம்பம் பாருங்க, அந்த இரத்தத்திலிருந்து பிறந்ததுதான் சபை என்று சொல்லுகிறாங்க. Hallelujah. Hallelujah. In these very very difficult times, I encourage you to be a Pharaoh's daughter. Show love to somebody who needs it. இந்த கஷ்டமான சூழ்நிலையில நான் உங்களுக்கு உற்சாகமா சொல்லுகிறது என்ன தெரியுமா, இந்த பார்வோனுடைய குமாரத்தை போல அநேகருக்கு தாயா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமே, ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அநேகருக்கு தாயாய் நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். I see a fourth mother in that story. அதே கதையில ஒரு நாலாவது தாயை நான் பார்க்கிறேன். You might wonder who it is. அது யாருன்னு சொல்லி யோசிக்கலாம் நீங்க. It is God himself. யார்? தேவன் தாமே தான் அவர். Hallelujah. Hallelujah. Sometimes we may have the quick thinking of Moses' birth mother. ஒருவேளை நாம் யோசிக்கலாம் மோசேயுடைய பெற்றெடுத்த அம்மா என்று சொல்லி யோசிக்கலாம். Or you may have the watchful eye of Miriam, the second mother. அல்லது மிரியாமை போல எப்பவும் பாதுகாத்து கொண்டே பார்த்து கொண்டே இருந்தாங்க அந்த அம்மான்னு சொல்லி நினைக்கலாம். Or you may have the moving heart and compassion of Pharaoh's daughter. பார்வோனுடைய குமாரத்தை போல மனதுருக்கம் இருக்கக்கூடிய மனதுள்ள ஒரு அம்மாவா இருக்கலாம். But it is God's love, God's providence that kept Moses safe over there. ஆனால் தேவனுடைய அன்பு தான் அந்த இடத்துல மோசேவை பாதுகாப்பாக வைத்தது. Hallelujah. Hallelujah. We see that he was kept safe in an ark. நாம் பார்க்கிறோம் பாருங்க அந்த பேழையிலே அவன் மிகவும் பாதுகாப்பாய் வைக்கப்பட்டான். The ark is something that God used to save someone from death. பேழை எதுக்கு? சிலரை மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தேவன் உபயோகப்படுத்தின ஒரு காரியம் தான் பேழை. And that's what we see about Noah's ark. நோவாவுடைய பேழை குறித்து அப்படிதான் நாம் பார்க்கிறோம். And here we see Moses in the ark. இப்போ நாங்க பார்க்க மோசேயோட பேழைக்குள்ள இருக்கிறாரு. And God is like a mother saving us. அப்ப ஆண்டவராகிய தேவன் தாயை போல அந்த இடத்திலே பாதுகாத்து கொண்டிருக்கிறார். In the Bible we see repeatedly God is referred to as a mother. வேதத்துல தொடர்ந்து ஆண்டவராகிய தேவனை தாயார் என்று சொல்லி குறிப்பிடுகிறாங்க. In Hosea chapter 11 we read in verses 3 and 4. ஓசியா 11:3-4 இப்படி வாசிக்கிறோம். It was I who taught Ephraim to walk. I took them up by their arms and I bent down to them and I fed them. ஓசியா 13:3-4. 11. ஓசியா 11. Yes. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடத்த பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். Hallelujah. Hallelujah. Read this verse. This is what God is doing to you today in your life. இந்த வசனத்தை வாசிங்க. இதைத்தான் இந்த நாட்களிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். Difficult times, but God will feed you. God will take care of you. கஷ்டமான சூழ்நிலை தான், ஆனால் ஆண்டவர் உங்களை போஷிப்பார், ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார்.
There are many such scriptures in the Bible that we read about God being a mother. ஆண்டவராகிய தேவன் தாயை போல இருக்கான்னு சொல்லி இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. But I am not going to take any of those. I want to close by telling you a story that I read. எல்லாத்தையும் சொல்ல போகிறது இல்ல, ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I read the story about how God created mothers. ஒரு கதையை படிச்சேன் பாருங்க, தேவன் தாயாரை எப்படி உருவாக்கி இருப்பாங்க. He had to work overtime to create a mother. ஒரு தாயை அவர் உருவாக்குவதற்கு ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டி இருந்ததாமா. An angel came to God and said, "You're spending too much time on this model." ஒரு தூதன் கடந்து வந்து இதை செய்யறதுக்கு ஏங்க இவ்ளோ நேரம் செய்றீங்கன்னு சொல்லி கேட்டாராமா. The Lord turned and said, "Have you read the specifications about this model?" ஆண்டவர் வந்து கேட்டாராமா, இதை செய்வதற்கு என்னென்ன காரியம் தேவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. She is supposed to be completely renewable and washable. அவள் எப்படி இருக்க வேண்டுமா, முற்றிலும் புதுப்பிக்கப்படக்கூடியதா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. She is supposed to have 180 moving parts that are always replaceable. தனக்கு என்று 180 பாகங்கள், மாற்றக்கூடிய நடக்கக்கூடிய செய்கை இருக்கக்கூடிய 180 பாகங்கள் தேவைன்னு சொன்னாராமா. She is supposed to have a hug and kiss that will heal everything from a broken leg to a broken heart. ஒரு கட்டி பிடிச்சாலே உடைந்து போன கால்கள், உடைந்து போன உள்ளங்கள் எல்லாம் சரியாக கூடிய அப்பேற்பட்ட ஒரு முத்தமும் அப்பேற்பட்ட ஒரு அரவணைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னாராமா. This model of a mother has to have a lap that will always have people sitting, but when she stands up she has no lap. இந்த என்ன வேணும் பாருங்க, இந்த தாயார் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவளுடைய மடியில் அநேகர் உட்கார வைத்துக் கொள்ள முடியும், ஆனால் அவள் நின்று கொண்டிருக்கும் போது அவள் உட்கார மடியே யாருக்குமே இல்ல. A mother has to function on leftovers that is there on the table and black tea only. ஒரு தாய் எப்படி பாருங்க, வீட்ல இருக்கிற அந்த மிச்சம் மீதி தான் சாப்பிட வேண்டி இருக்கு, அந்த மாதிரி காரியங்கள் தான் வீட்ல இருக்கு. A mother is supposed to have 6 pair of hands. தாயாருக்கு ஆறு கரங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அப்படி சொல்றாங்க. The angel listened to all of this and he said, 6 pair of hands, that is impossible, God. அந்த தூதன் இப்படி பார்த்து சொன்னார், 6 கரங்களா எதுக்குங்க, 12 கரங்களா எதுக்கு அப்படின்னு சொன்னாராமா. God said that is not the most impossible part. She needs to have 3 pairs of eyes. அதை விட கஷ்டமானன்னு சொல்றேன் பாருங்க, 3 கண்ணு வேணுங்க, அதாவது 6 கண்ணு வேணுங்கன்னு சொன்னாராமா. 1 pair of eyes that she can see through doors when she's telling her child, I know what you're doing inside that room. ஒரு ஜோடி கண்ணு மூலமா என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கறா, நீ என்ன செய்றேன்னு பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு ஜோடி கண்ணுல சொல்றாங்க. She'll have another pair of eyes behind her to see what she's not supposed to see, but she must see it. ரெண்டாவது ஜோடி கண்ணு பின்னாடி இருக்கு, அதெல்லாம் யாருமே பார்க்க கூடாத ஒரு காரியங்கள், ஆனா அது பார்க்க வேண்டி இருக்கு. She needs to have another pair of eyes that sees the wrong that her child has done, but communicate with that child and love that child again. மூணாவது ஜோடி கண்ணு எதுக்கு அப்படின்னா, பிள்ளைகள் தப்பு செய்கிறதை பார்க்குது, ஆனா அவன் சரியான விதத்தில் அதை சொல்லி புரிய வைக்கக்கூடிய கண்கள். The angel said, Lord, that is too much. You cannot make all of that today itself. Rest for a while and we will resume creation tomorrow. அதுக்கு தூதன் சொன்னான், இது ரொம்ப கஷ்டமான காரியம், இதை இன்னைக்கே செஞ்சு முடிக்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்கன்னு சொன்னானாமா. The Lord said, no, I have to do something very close that resembles me. கடவுள் சொன்னாரா, என்னை போலவே எனக்கு பக்கத்தில் எனக்கு நிகராய் இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் செய்யணும். I have already come up with a model that can heal herself when she is sick. நான் ஏற்கனவே ஒரு மாடல் வந்துருச்சு, அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அல்ல சுகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாடல் வந்துருச்சு. This model of a mother can feed a family with little or no food. இந்த தாய் கொஞ்சம் உணவு இருந்தாலும் சரி, உணவே இல்லாட்டியும் சரி, முழு குடும்பத்தை போஷிக்க அந்த தாயினால முடியும். This model of a mother should also be able to persuade a 9 or a 10-year-old to take a bath. இந்த தாய்க்கு பாருங்க, ஒரு 9-10 வயசு இருக்கிறதான ஒரு குழந்தைய நீங்க குளிக்கணும்னு சொல்லி அதை சொல்லி செய்ய வைக்க கூடிய ஒரு வல்லம் அவளுக்கு தேவை. In my home, my 15-year-old has to be persuaded to take a bath. என்னுடைய வீட்ல 15 வயசுல இருக்கறாங்க, அவனையும் குளிக்க வைக்கணும்னா நான் தான் தொடர்ந்து சொல்லணும். The angel, looked at God and said, this seems like you're making a very soft model of a mother. தூதன் சொன்னானாமா, ஆண்டவரை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்களே. The Lord said, no, she is a very tough woman. இல்ல, நீ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கன்னு சொல்லாதீங்க, அவ ரொம்பவும் கடினமா இருக்கவள் கூட. The angel asked, can she think? அவளால யோசிக்க முடியுமான்னு கேட்டுச்சாமா. The Lord said, yes, she can think and reason and persuade and compromise. அவளால யோசிக்க முடியும், காரியங்களை
ஏற்கனவே இல்லாத காரியங்களை யோசிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், இதை செய்யின்னு சொல்லி தொடர்ந்து அறிவுரை சொல்ல முடியும். அப்பேற்பட்ட காரியங்கள் அவளுக்கு இருக்குன்னு சொன்னாராம். The angel touched the model of the mother on the cheek and saw that it was wet. அந்த தூதர் வந்து அந்த மாடல், தாயை போல ஒரு மாடல் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, கன்னத்தில் தொட்டு பார்த்தாராமா. தொட்ட உடனே ரொம்ப இது நனைஞ்சிருந்ததாமா. So the angel said, this seems to be a little damaged, it's little wet, what's wrong with it? என்னங்க நனைஞ்சிருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தூதன் கேட்டானாமா. The Lord said, that's a tear. அந்த ஆண்டவர் சொன்னாராம், அது கண்ணீர். What's a tear for? The angel asked. அந்த தூதன் கேட்டான், கண்ணீர் எதுக்குங்க? It's for joy, for sadness, for sorrow, for disappointment and also for pride. ஆண்டவர் சொன்னாரா, இது சந்தோஷத்துக்காக, சந்தோஷத்துக்காக, துக்கத்துக்காக, இல்ல மன உளைச்சலுக்காக, இல்ல பெருமைக்காக, எல்லாத்துக்குமே இந்த கண்ணீர் தான் சொன்னாராமா. The angel smiled at the Lord and said, you are a genius. அந்த தூதன் வந்து கடவுளை பார்த்து சொன்னாரா, நீங்க ரொம்ப பெரியவர் ஆண்டவரே அப்படின்னாராம். Hallelujah. ஹல்லேலூயா. As I remember all the mothers that are there in our church, நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாயாரை நாம் நினைக்கும் போது I want to tell you, you are very special. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். My mother plays a very important role in my life. She's alive and she's still playing a very important role in my life. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாயார் மிகப்பெரிய பங்காற்றி கொண்டு இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பங்காற்றி கொண்டு இருக்கிறாங்க. Mothers become our nurses, they become our doctors, they become our counselors, they become our psychologists, they become our coach. தாயார்கள் பாருங்க, டாக்டரா இருக்கிறாங்க, நர்ஸா இருக்கிறாங்க, அறிவுரை சொல்கிறவங்களா இருக்கிறாங்க, பழக்குவிக்கிறவங்களா இருக்கிறாங்க, எல்லாமா இருக்கிறாங்க அவங்க. Mothers also become developers of our personality, they develop our habits, they shape our attitudes in life. தாயார்கள் பாருங்க, நம்முடைய மனப்பாங்கை மாற்றுகிறவர்களா இருக்கிறாங்க, நம்முடைய காரியங்களை மாற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. Mothers also have the soft voice that says, I love you. அம்மாக்களுக்கு பாருங்க, இந்த சின்ன ஒரு வாய்ஸ்ல சொல்லுவாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன். Mothers are a link to God. Our first impression of God is from the love of a mother. தேவனை குறித்ததான முதல் வெளிப்பாடு யாருன்னா தாயார் தாங்க. What an amazing gift. எப்பேற்பட்ட ஈவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். We need to pray for our mothers. நம்முடைய தாயார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். The last scripture I want to close. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Proverbs chapter 31 verse 28. நீதிமொழிகள் 31:28. It says like this, her children arise and call her blessed. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமொழிகள் 31:28. தங்கள் பிள்ளைகள் அவளை எழும்பி பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். 31:28. 31:28 இப்படி சொல்லுகிறது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். If you are a mom sitting at home and watching this, ஒருவேளை ஒரு தாயா இருக்கிறீங்க, இதை வீட்டில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால், I want to call you blessed today. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You might be a birth mother like Jochebed, யோகபேதை போல ஒரு பெற்றெடுத்த ஒரு தாயா இருக்கலாம். or you may be a Miriam, a mother, a girl who stood up and became a spiritual mother to someone. அல்லது மிரியாமை போல ஒருவருக்காக ஆவிக்குரிய தாயாவர்களா இருக்கலாம் நீங்க. Or you may have a heart of compassion to be an adoptive mother like Pharaoh's daughter. பார்வோனுடைய மகளை போல ஒரு சுவிகாரம் எடுத்து ஒரு மனதுருக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தாயா இருக்கலாம். I want to bless you in Jesus name. உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். Let's bow our hearts in prayer. இருதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கலாம். Father, we thank you for speaking to us this morning. பிதாவே, இந்த காலை வேளை எங்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Through the life of a mother we see the love of God. தாயினுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord for that first impression that we saw in our mothers. ஆண்டவரே, எங்க தாயார் மூலமாய் நாங்கள் பார்த்த தேவனுடைய முதல் பிரதிபலனாக பார்த்ததான அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். We thank you for our mothers. ஆண்டவரே, எங்க தாயார்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். We want to bless them in Jesus name. அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். On this special day we pray that Lord you would meet every need of theirs. ஆண்டவரே, இந்த ஸ்பெஷல் நாளில நீர் அவர் ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். If there's anybody who needs a healing touch this morning, we pray for healing upon that mother. யாருக்கா சுகம் வேணுமா அந்த அம்மாவுக்கு, அந்த தாயாருக்கு சுகம் உண்டாவதாக. Lord, I pray for those mothers who are still waiting for the salvation of their children. ஆண்டவரே, தம் பிள்ளைகளுடைய இரட்சிப்புக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிற தாயார்களுக்காக Praying for ஜெபிக்கிறேன். those who are waiting for the salvation of their husbands. அவர் கணவருடைய அந்த இரட்சிப்புக்காக இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தாயார்களுக்காக ஜெபிக்கிறேன். We pray that the gospel of Jesus would enter those homes and those lives, Lord. நான் ஜெபிக்கிறேன், தேவனுடைய சுவிசேஷம் அந்த குடும்பத்திலே ஊடுருவி பாய்வதாக. I pray, Father, for every mother in our church. அன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். I
pray that they would continue to show the love of God. அவர் தொடர்ந்து தேவனுடைய அன்பை அவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். We thank you for your thoughts towards us, Lord. ஆண்டவரே எங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களுக்காக ஸ்தோத்திரம். We thank you for the greater purposes of God in our lives. எங்கள் வாழ்க்கையில் இன்று வைத்திருக்கிற தேவனுடைய பெரிதான நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். Like a mother who is looking for every possibility to see her child grow. We know that you are looking for every possibility to see us grow and succeed in life. ஆண்டவரே ஒரு தாய் தன்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளைகள் வளர்வதற்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாளே, அதே போல நீரும் எங்களுக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். We believe that your love is like the mother's love that is faithful and unconditional. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த தாயை போலவே உம்முடைய அன்பும் உண்மையுள்ளதாய் ஆண்டவரே எந்த பிரதிபலமும் எதிர்பார்க்காத அன்பா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். We know that you will take care of every one of our families in the church. ஆண்டவரே எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Touch them and heal them in Jesus name. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Provide for them, I pray, in Jesus name. அவர் தேவையான காரியங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். Let there be peace in their homes. அவருடைய வீடுகளில் சமாதானம் உண்டாயிருப்பதாக. Let there be enough in their homes. அவருடைய வீட்டில் தேவையான எல்லா காரியமும் உண்டாயிருப்பதாக. Thank you for speaking to us. எங்களோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். In Jesus precious name. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென் ஆமென். Thank you for listening to this message this morning. இந்த காலை வேளையில இதை கேட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம். Let this word bring new meaning and hope in your lives. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தத்தை ஒரு புதிய நம்பிக்கை கொண்டு வரட்டும். God's love is like a mother's love. தேவனுடைய அன்பு தாயினுடைய அன்பை போலதான் இருக்கிறது. He will never leave you nor forsake you. ஒருபோதும் விட மாட்டார், விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. He will comfort you. உங்களை அவர் அரவணைப்பார். He will rescue you. உங்களை அவர் பாதுகாப்பார். He will take care of you. அவரே உங்களை தேற்றுவார். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய நாமத்திலே ஹல்லேலூயா அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நம்முடைய எல்லா செயல்களிலும் செய்தியிலும் மாத்திரமல்ல ஜெபத்திலும் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையிலும் அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். இப்போ நடந்த எல்லா காரியங்களிலும் செய்திகளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் வந்திருக்கிறார். இப்பொழுது நாம் அவருக்காக கன மகிமை செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். நாமத்தின் மகிமைக்காய் நாங்கள் ஜீவிக்க எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஜீவித்தோட தேவ வல்லமை விளங்கட்டும். நாம் மயம்படும்படியாய் எங்களை ஆசீர்வதித்தல்லுங்க ராஜா. எங்களுடைய ஜெபங்களில் உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆமென். நாமத்தின் மகிமைக்காய் ஹல்லேலூயா. அந்த ஜெபங்கள் வீணாய் போகாதபடி வல்லமையான செய்கை செய்யும்படியாய் அற்புத சுமளிக்கும்படியாய் விடுதலை தரும்படியாய் ஆசீர்வதித்தல்லுங்க ராஜா. எல்லாவற்றையும் எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறேன் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நினைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.